ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் யூனிட் 3ல டைரக்ட் ஃபார்ம் 2 பார்க்க போகிறோம். அதில் டைப் 1. அப்போ டைப் 1ல் கொடுத்துங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லாப்லஸ் எடுக்கணும். ஸோ லாப்லஸ் வந்து டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயரை ஸோ எஸ் ஸ்கொயர் அது மாதிரி கொடுத்துங்கிற ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ லாப்லஸ் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எது ஹையஸ்ட் பவரோ அதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஹையஸ்ட் பவரில் டிவைட் பண்ணக்குள்ள ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர். ஸோ எஸ் ஸ்கொயர் கெட் கேன்சல். ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்முக்கும் அப்ளை பண்ணக்குள்ள இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் எஸ். ஸோ ஒய் ஆஃப் எஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் இதில் எல்லாம் இந்த சைடு வரும். ஸோ ப்ளஸ் 0.6 வந்து இந்த சைடு போச்சு, ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் 0.6 அண்ட் ப்ளஸ் 0.7 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் 0.7. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒய்எஃப்எஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால ஒய்எஃப்எஸ் வந்து காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? ஒய்எஃப்எஸ் போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 0.5 ஒய்எஃப்எஸ் போயிடுச்சு, ரிமைனிங் டிவைட் பை எஸ் இருக்குது. ப்ளஸ் ஒய்எஃப்எஸ் காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ 0.7 டிவைட் பை எஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து காமனாக வெளியே எடுத்துறாங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா ஸோ 1 ப்ளஸ் 0.5 டிவைட் பை எஸ் ப்ளஸ் 0.4 டிவைட் பை எஸ் ஸ்கொயர். ஸோ டைரக்ட் ஃபார்ம் 2ல ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க இந்த சைடு வந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் இதுதான், டினாமினேட்டர் இதுதான். ஸோ டைரக்ட் ஃபார்ம் 2ல முக்கியமான ஃபார்முலா இதுதான். ஸோ ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை டபிள்யூ ஆஃப் எஸ். இந்த எக்ஸ்ட்ராவாக டபிள்யூ ஆஃப் எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டைரக்ட் ஃபார்ம் 2ல 2 ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுறோம் பேரலாக. ஸோ அதனால தான் டபிள்யூ ஆஃப் எஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூ ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை டபிள்யூ ஆஃப் எஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு தனியாகவும் இது தனியாகவும் நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இது அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம எக்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ இதோட டினாமினேட்டர் தான் இது. ஸோ அது அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ டபிள்யூ ஆஃப் எஸ் வந்து 1ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை டபிள்யூ ஆஃப் எஸோட வேல்யூ வந்து நியூமரேட்டர் வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அண்ட் டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை 1 போட்டாலும் போடனாலும் ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் டபிள்யூ ஆஃப் எஸ் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ டபிள்யூ ஆஃப் எஸ் ப்ளஸ் 0.6 டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ப்ளஸ் 0.7 டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஆஃப் எஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து டபிள்யூ ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் தேவை. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு போச்சுன்னா ஸோ மைனஸ். அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 4க்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் டைரக்ட் ஃபார்ம் 2ல எப்படி போகலான்னு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக டபிள்யூ ஆஃப் எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டபிள்யூ ஆஃப் எஸ் வந்து மிடில் இருக்கும் அண்ட் எக்ஸ் ஆஃப் எஸ் தான் இன்புட் அண்ட் ஒய் ஆஃப் எஸ் தான் அவுட்புட். ஓகேவா? அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த 1/s எல்லாத்துக்கும் காமனாக வரும். ஸோ 1/s டபிள்யூ ஆஃப் எஸ்லேருந்து வருது 1/s. ஸோ நம்ம இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே டபிள்யூ ஆஃப் எஸ் அண்ட் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே ஒய் ஆஃப் எஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ டபிள்யூ ஆஃப் எஸ்ல இருக்கிறது 1/s அண்ட் டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிவைட் பை எஸ் இருக்குனால இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 0.6 அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த மைனஸ் 0.7 இங்கே இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 0.7. அதே மாதிரி தான் இங்கே 1/s. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம்மிங் பண்ணுறாங்க. ஸோ சம்மிங் பண்ணுறதுனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஒய் ஆஃப் எஸ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் இந்த சைடு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்கே 1 இருக்குது. இங்கே 1 போடலாம், போடாது இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் வந்து ப்ளஸ் 0.5 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் 0.5 அண்ட் டபிள்யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயருக்கு ப்ளஸ் 0.4 இருக்குது. அதனால தான் இங்கே ப்ளஸ் 0.4. இது ஃபுல்லாக சம்மிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே சம்மிங் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் இன்புட் எல்லாம் ஆட் பண்ணி இங்கே வருது அவுட்டா. இதுதான் டைரக்ட் ஃபார்ம் 2 ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.